நாட்களாக ஸ்மோக் பிஸ்கட் குறித்த சில தகவல்கள் வைரலாக பரவி வருகிறது. சமீபத்திய ஆண்டுகளாக ஸ்மோக் பிஸ்கட், ஸ்மோக் பேன், ஸ்மோக் ஐஸ்கிரீம் போன்ற உணவு முறைகள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக திருவிழாக்கள், மால்கள், ஹோட்டல்கள், பிரபல ஷாப்பிங் தலங்கள் போன்ற இடங்களில் ஸ்மோக் வகை உணவுகளுக்கென்று தனி கடைகள் இருப்பதை நாம் கண்டிருப்போம். சரி, திடீரென ஸ்மோக் வகை பிஸ்கட்கள் பற்றி பேச காரணம் என்ன என்பது குறித்து முதலில் பார்க்கலாம். கர்நாடகாவை சேர்ந்த சிறுவன் ஒருவனுக்கு அவரது குடும்பத்தினர் ஸ்மோக் பிஸ்கட் வாங்கி கொடுத்துள்ளனர். அதை சாப்பிட்ட அந்த சிறுவன் திடீரென மூச்சுவிட சிரமப்பட்டு துடித்தான். இந்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பார்ப்பவர்களை திடுக்கிட வைத்தது. அந்த காணொளியில் இருந்த காட்சி உண்மைதான். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் ஆசைப்படுதே என்று ஜங்க் ஃபுட் போன்ற உணவுகளை ஆவலோடு வாங்கி கொடுக்கிறார்கள். கூடுதலாக அவர்களை வயதையும் பொருட்படுத்தாமல் ஸ்மோக் பிஸ்கட் போன்ற உணவை பார்க்க கவர்ச்சியாக இருக்கிறதே என வாங்கி கொடுக்கிறார்கள். லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ற ஸ்மோக் பிஸ்கட், ஸ்மோக் ஐஸ்கிரீம், ஸ்மோக் பேன் உயிருக்கே ஆபத்தாகுமா? அதற்கு முன் பிஸ்கட் ஐஸ்கிரீம்களில் ஸ்மோக் வருவது எப்படி என்பதை முதலில் சிந்திக்க வேண்டும். திரவ நைட்ரஜன் மூலம் வழியாக தான் இதில் புகை வருகிறது. இல்லையே, இதை என் குழந்தை சாப்பிட்டுள்ளதே, ஒன்றும் ஆகவில்லையே என நினைத்தால் அது தவறு. எல்லா நேரமும் அப்படி நடக்காது. திரவ நைட்ரஜனால் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களை உட்கொள்வதால் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். திரவ நைட்ரஜன் என்றால் என்ன? 0 டிகிரி செல்சியஸ் குறையும் போது அது ஐஸ் கியூப், 0 to 100 டிகிரி வரை இருக்கும் போது அது நீராக இருக்கும், 100 டிகிரி தாண்டும் போது அது ஆவியாக மாறுகிறது. சரி, திரவ நைட்ரஜனின் வெப்பநிலை என்ன தெரியுமா? திரவ நைட்ரஜன் ஆனது -195.8 டிகிரி செல்சியஸ் ஆகும். இது பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கும் என்பதற்காக ஸ்மோக் பிஸ்கட், ஐஸ்கிரீம், பேன் உள்ளிட்டவைகளில் சேர்க்கப்படுகிறது. திரவ நைட்ரஜன் எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -195.8 டிகிரி உள்ள இந்த திரவ நைட்ரஜனை உங்கள் கையில் சிறிது நேரம் வைத்திருந்தால் அந்த இடமே உறைந்து கருகிவிடும். இது குறித்த ஒரு யூடியூப் வீடியோவில் திரவ நைட்ரஜனை ஒரு இட்லியில் ஊற்றி அதை சுத்தியலால் உடைத்தால் இட்லி சுக்குநூறாக உடைந்துவிடும். அந்த அளவிற்கு ஒரு பொருளை வேகமாக உறைய வைக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஸ்மோக் பிஸ்கட், ஸ்மோக் ஐஸ்கிரீம், ஸ்மோக் பேன் சாப்பிட்டால் உயிருக்கு ஆபத்து. திரவ நைட்ரஜன் உள்ளடக்கிய ஸ்மோக் பிஸ்கட்கள் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் பரவி வந்த நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை அறிவுரை ஒன்றை வெளியிட்டது. இதன்படி பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு ஸ்மோக் பிஸ்கட்கள் கொடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டது. தொடர்ந்து விடுதிகளில் நைட்ரஜன் கலந்த உணவை விற்கக்கூடாது என்றும், திரவ நைட்ரஜன் உணவுப் பொருட்கள் சென்னையில் விற்கப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்யவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு சென்னை உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் குழந்தைகளுக்கு திரவ நைட்ரஜன் மூலம் தயாரிக்கப்படும் உணவுகளை கொடுக்கும் பட்சத்தில் அது அவர்கள் கண் பார்வை, பேசும் தன்மை உள்ளிட்டவை பறிபோகும் வாய்ப்புகள் உள்ளது என்றும், உயிரிழப்பே நேரலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு எது நல்லது, எது கெட்டது என்று தெரியாது. அவர்கள் கவர்ச்சியாக இருக்கும் அனைத்து உணவுகளுக்கும் ஆசைப்படத்தான் செய்வார்கள். பெற்றோர்களும் பெரியவர்களும் தான் அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களது எண்ணத்தை அதிலிருந்து திசை திருப்ப வேண்டும். நன்றி.